Hi viewers, welcome back to Komo Achi channel. நம்ம Komo Achi channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு நாங்க நிறைய வீடியோ போட்டுருக்கோம். எல்லா வீடியோவும் ஓபன் பண்ணி பாருங்க. subscribe பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நம்மளோட பெரிய செஃப் கிருஷ்ணா இருக்கார்ல அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அவருக்கு வந்து டின் கணக்கில் கொடுத்தா டன்னா சாப்பிடுவார் உட்காந்து. அதை செஞ்சு கொடுத்தா அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். அந்த பொருளை பார்த்தாலே உங்களுக்கு நான் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். பார்க்கலாம் நம்மளோட ரெசிபி என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, 5-6 பீன்ஸ், ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 3 குட்டி தக்காளி வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 2 தக்காளி போதும். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் காய்கறி வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், அப்புறமா பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி இன்றைக்கி செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஆளாக்கு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு தேவையான காய்கறிகள், மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். நான் இதெல்லாம் சொல்லும் போதே நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிரியாணி தான் பண்ண போகிறோம். அது எப்படி என்னென்னு பார்க்கலாம். எப்படி பிரியாணி பண்ணலாம் என்னென்னு. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தம் பிரியாணி பண்ண போகிறோம். தம் ஸ்டைலில் பண்ணலான்னு இருக்கோம். எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தக்காளி வந்து எங்கள் பால்கனியில் விளைஞ்ச தக்காளி அழகாக இருக்குது. குட்டி குட்டியாக நல்லாவே இருக்குது. நாட்டு தக்காளி. இந்த தக்காளி ஒரு 3 தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். பார்க்கலாமா? நம்ம முதல்ல பிரியாணி செய்கிறதுக்கு வந்து சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்க போகிறோம். சாதம் நம்ம வடித்து எடுக்கும்போதே இந்த சைடு வந்து நான் குக்கரும் வச்சுருக்கேன், மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். சாதம் வடிக்கிறதுக்கு நான் எடுத்த அரிசிக்கு வந்து இந்த பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இது தண்ணி நல்லா கொதித்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாய் ஜீரா போட்டுக்க போகிறேன். அப்புறமா எடுத்து வச்ச அந்த பிரியாணி மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே போட்டுக்க போகிறேன். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கணும். அப்புறமா இந்த அரிசிக்கு தேவையான பிரியாணி அரிசிக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, அதுவும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட ஒலை வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணலாம். நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர நல்லா வதக்க வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர நல்லா வதக்குங்க. அப்போ தான் நம்மளோட பிரியாணிக்கு வந்து நேச்சுரல் கலர் கிடைக்கும். நம்ம வேறு எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் நம்ம போட்டுக்க போகிறோம். ஏன் நம்ம இந்த எண்ணெயிலே புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு வதக்குறோம் அப்படின்னா நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம போட்ட கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போவே நமக்கு வந்து அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து வருது. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து நல்லா இதாகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ நல்லா கட்டி தயிர் வந்து இந்த குழிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி நான் தயிர் ஊற்ற போகிறேன். ஏன்னா நம்ம மசாலா பொருள் அடுத்து ஆட் பண்ணும்போது ட்ரையாக இருந்தால் இதாகிடும், சீக்கிரத்தில் கருகி போயிடும். அதனால தான் ஒரு 2 குழிக்கரண்டி தயிரை போட்டுட்டு அடுத்து பச்சை மிளகா முதல்ல ஆட் பண்ணணும். இப்போ 2 பச்சை மிளகா போடுறேன்னா, பச்சை மிளகா போட்டு லைட்டாக ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து பிரியாணி மசாலா, கரம் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட வேண்டியதான். இன்னைக்கு வாய்ஸ் ரொம்ப குளருது, ஏன் என்னாச்சு? ஏன் என்ன நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன்னா. சரி, அடுத்தது என்ன பண்ணணும் டக்குன்னு சொல்லுங்க. அடுத்து வந்து இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூளும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன். ஜீரகத்தூள் விட்டு ஜீரகத்தூள் போட மாட்டாங்கப்பா, விதை கொத்தமல்லி பவுடர் தான் கொஞ்சம் ஆட் பண்ணணும். விதை கொத்தமல்லி கொஞ்சம் மன்னிச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்க வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுமா இவ்வளோ தண்ணி? இப்போ இது எவ்வளோ நிமிஷம்? ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதுக்கு இது பண்ணணுமா? ஒரு 6 மினிட்ஸ் போதும். ஓகே. இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் தக்காளி வந்து நல்லா கொலையாக வேகிற அளவுக்கு நம்ம வந்து இதில் வதக்க வேண்டியதான் இந்த மசாலாவோட சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். நம்ம போட்ட தக்காளி எல்லாம் இப்போ நமக்கு வந்து நல்லா குலைவாக வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ அடுத்த நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியது. கேரட் முதல்ல போட்டுக்கலாம். பெரிய கோடியாண்டார் உள்ள போப்பா, செஞ்சு முடிச்சுட்டு பிறகு கூப்பிட்றோம். போங்க போங்க. கேரட்டுக்கு அடுத்து நான் இப்போ பீன்ஸ் போடுறேன். அப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட மசாலாலாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு, அதனால் இந்த காய்கறி வந்து நமக்கு வந்து ஒரு 70% குக் ஆனால் போதும். அதனால நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்து வந்து தம் வேற செய்ய போகிறோம். அதனால அதில் வேற கொஞ்சம் காய்கறி வந்து வேகும். நமக்கு வந்து இப்போ ஒரு 70% வெந்தால் கூட போதும் இந்த காய்கறி எல்லாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். அடுத்து இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் வந்து ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து ஒலை வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னென்னா ஒரு முக்கியமான டிப்பு. எனக்கு பாண்டிச்சேரியில் இருக்க என்னோடய சித்தி தான் இது வந்து சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் நம்மளோட பிரியாணி ரைஸ் வந்து நல்ல உதிரியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச இந்த அரிசியை வந்து இந்த கொதித்த ஒலையில் நம்ம போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ண அலாரம் வச்சுக்கிறேன். நம்மளோட மசாலாவில் போட்ட காய்கறி வேகிறதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் போதும். இந்த அரிசி வேகிறதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் போதும் நமக்கு.
நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து இப்போ கொதிக்கிற உலையில போட்டு நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ இந்த மசாலாவையும் இந்த சாதத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான ரைத்தா வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா குறுக்க அரிஞ்சு நல்லா உதுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பிளாக் சால்ட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமனையும் இதில் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கலாம். அப்போ ரைத்தாக்கு வந்து நல்லா கட்டி தயிர் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க. நம்மளோட தயிர் வந்து ரொம்ப கட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துட்டேன். இதோட கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்திங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைத்தா வந்து. அவ்வளோதான். நம்ம போட்ட அரிசி வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், முக்கால் பதம் வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு நம்ம இப்போ தம்மு வந்து போடலாம். நம்ம வந்து இப்போ சாதத்தை வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மசாலாவில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு வந்து இதில் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. அடுத்து வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் தம் பண்ண வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அடியில் மட்டும் நமக்கு வந்து அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போது சாதத்தை வந்து இதில் வந்து கொட்ட போகிறோம். நம்ம சாதத்தை இதில் போட்டதுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு நல்லா பரத்தி விட்ருங்க, எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி. அப்புறமா நான் வந்து நேச்சுரல் கலருக்காக கொஞ்சமாக சூடான பாலில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம இப்போ இந்த சாதத்து மேலே அப்படியே ஊற்ற போகிறோம். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதையும் இது மேலே ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலாவை இது மேலே நம்ம தூவ போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர், பிரியாணி ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த டிப். இப்போது நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பிரியாணி மசாலாவை இப்படி கொஞ்சமாக மேலே ஆட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டியதான் நம்ம தம் பண்ணுறதுக்கு. நான் இப்போ சாதத்தை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். அடுத்து நம்ம தம்முக்காக இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சம் பாதி அளவு தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அலாரம் வைக்கிறேன் நம்மளோட தம் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக. நான் தம் பிரியாணிக்கு வச்ச அலாரம் 20 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடு ஃபுல்லாக நல்லா கமகம வாசனை வருது, பிரியாணி வாசனை. வாவ், சூப்பர். கிருஷ்ணா குட்டி வாங்க, நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்க. பாருங்க நான் எப்படி இருக்கு கிருஷ்ணா நம்ம பிரியாணி. பார்த்தீங்களா, நான் வந்து அந்த லெமன் ஜூஸ் ஊற்றுனதுனால நல்லா சாதம் வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ தம் பிரியாணியை உடைக்க போகிறோம். நம்ம வந்து அடியிலேருந்து பொறுமையாக நம்ம வந்து கிளறி எடுக்க வேண்டிதான். சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பிரியாணி. இன்றைக்கி நமக்கு பக்கத்தில் கிருஷ்ணா அப்பா நின்று நம்மளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒழுங்காக வதக்குறாளா என்ன ஏதுன்னு. அதுதான் நமக்கும் அப்பப்போ வாய் குளறுபடியாக போச்சு. சூப்பராக இருக்குது நம்மளோட பிரியாணி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் நாங்கள். இன்றைக்கி மத்தியானம் நம்ம எங்கள் வீட்டில் பிரியாணி, எனக்கு பிடிச்ச பிரியாணி. அதோடு எனக்கு வந்து மசாலா லெமன் சோடா குடிக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட் எப்படி பண்ணணும் தேவை பண்ண போகிறோம். இட்ஸ் நன் அதர். ஆனால் ஐஸ் பீஸ் கம்மியாக தான் போடணும். ஓகே ஓகே, சரி சரி. இப்போ தேவாக்குட்டி சோடா நீ போட போறியா? உனக்கு தெரியுமா? எதில் போட போகிற? ஓ, இதில் போட போறியா? ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அங்கே இது பண்ணுமா? இருங்க அப்பா அதை வைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் வைக்கிறேன். இப்போ பாட்டில் உள்ளே வச்சாச்சு. இப்போ இது இப்படி மூடியாச்சு. சொல்கிறாரு அமுத்துங்க. ரெடியா தேவா? சூப்பரு.
அமுத்துங்க வெயிட் பண்ண அமுத்துறேன். தேவா இன்னும் நல்லா சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். இப்போ போதும், இது போதும். இப்போ இதை போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகேவா? வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி லெமன் சோடா பண்ணலாதுன்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. சண்டை போடாதீங்க, இருங்க. ரெடி ஆயிடுச்சு சோடா. நாங்கள் இப்போ இது என்ன தேவா கையில் வச்சுருக்கேன்? சோடா. சரி, இப்போ ஃப்ரிட்ஜில் வைப்போமா? ஓகே. கிருஷ்ணா ரெடியா? தேவகுட்டி ரெடியா? ரெடி பண்ணலாமா? பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் லெமன் புளிய போகிறேன். புளிங்க நல்லா. ஓகே அவ்வளோதான்ப்பா. சாரு அவ்வளோதான். ஓகே. நீ என்னதான் புளிச்சாலும் அவ்வளோதான். இப்போ தேவகுட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? புதினாவை இதை வச்சு கொஞ்சம் ஓ, புதினாவை வச்சு நசுக்க போகிறீங்களா? எதுக்கு? அப்போ தான் நல்லா இருக்குமா? அந்த ஃப்ளேவர் கிடைக்கும்னு சொல்லலாம். போதும். இதை முதல்ல இது பண்ணுங்க. இது முதல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்னு சொல்லலாம். போதும். அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து போடுங்க. அதில் கொஞ்சம் போடுங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சம். போடுங்க. அடுத்தது கிருஷ்ணா, நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு இது சுகர் போடணும்ப்பா. இவ்வளோ 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நிறைய போடுங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுங்க. போடுங்க. இன்னும் கொஞ்சம் சுகர். ஓகே, போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன போட போகிறோம்? உப்பு தேவை. உப்பு இங்கே இருக்குது. நார்மல் சால்ட். இதில் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சமாக போடணும், ரொம்ப கிடையாது. கொஞ்சம் காமிங்க அப்பட்ட. ரைட், போடுங்க. அடுத்தது பிளாக் சால்ட். இவ்வளோ கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இந்த வெள்ளை மரக்கொத்தமல்லி பவுடர், அதுலேயும் கொஞ்சோண்டு போடுங்க. தேவா போட்டோம். அந்த ஸ்பூன் எடுத்துக்கோ. கொஞ்சம். என்னடா ஸ்பூன்ல வரவே மாட்டேக்கி. இப்படி எடு, இந்த சைடு எடு. போதும். இப்போ பெப்பர் பவுடர் அதே மாதிரி கொஞ்சம் தேவாவே போட்டேன். பெப்பர் கொஞ்சோண்டு போடு. நான் எடுக்கிறேன். சரி, எடு. நான் எடுத்து தரேன். தேவா போடு. 2 பேருக்கும் செய்யறதுக்கு ரொம்ப ஆசையா? எஸ். பார்த்து புடி. இன்னும் கொஞ்சம் போடலாம். போதும். பெப்பர் அப்புறம் ரொம்ப காரமாக இருக்கப்போ போதும். நான் போடுறேன். போதும். இப்போ இதில் ஐஸ் க்யூப் போட்டுட்டு சோடா ஊற்றணும். ஐஸ் க்யூப் இங்கே எடுத்துகிட்டு வரலையா? வாட் இஸ் திஸ்? எடுத்துக்கோங்க. வேண்டாமே. எடுத்துகிட்டு வாங்கப்பா. தேவக்குட்டி இப்போ என்ன பண்ண போகிறீங்க? போடுங்க. 2 க்யூப் போதும். 1 2. கிருஷ்ணா, சோடா ஓப்பன் பண்ணி ஊற்றுங்க. பார்த்து கேஸ் இதாகும் ஓப்பன் பண்ணும்போது. இது அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நான் ஊற்றுறேன். கடா இது தேவக்குட்டி செஞ்ச சோடாவா இது? அப்போ யம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ அதை கலக்குங்க நல்லா. ஸ்பூன் வச்சு கலக்கு. அங்கேயே வச்சு கலக்குமா? ஏமா இது பண்ணுறேன்? கொடுங்க. பண்ணவங்களே இது பண்ணுறாங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அப்பா தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க. டேஸ்ட் பண்ணுங்க. ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்ணுங்கப்பா. ஸ்பூனோட டேஸ்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் புதினா ஒட்டி கரையிறதுக்குள்ள சீக்கிரம். எப்படி இருக்குடா? சொல்லவே இல்லை. செம. ஓகே ஓகே, போதும். நீ செஞ்ச சோலா தாண்டி தங்கம். ஓகே.